السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்ட மக்களுக்கு இரண்டு பெண்களை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இன்னும் இரண்டு பெண்களை உதாரணமாக சொல்லி காட்டி இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்களுக்கு உதாரணமாக காட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். பரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத். அல்லாஹ் தஆலா உலகத்திலே அவனை நிராகரித்த மக்களுக்கு நூஹ், லூத் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நபிமார்களுடைய பெண்களை உதாரணமாக காட்டுகின்றார். அல்லாஹ் சொல்கின்றான், கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹைன். எங்களுடைய ரெண்டு நல்லடியார்களுக்கு கீழால் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஃபஹானதாஹுமா, அந்த இருவருக்கும் மோசடி செய்தார்கள். அந்த இருவரும் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லை. ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ. அதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட தண்டனையை ரெண்டு நபிமார்களாகிய கணவன் மூலமாக அவர்களால் நிறுத்த முடியவில்லை. அன்பானவர்களே, உலகத்திலே ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ் சொன்ன பாதையிலே பயணிப்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ் சொன்ன பாதையிலே பயணிக்கவில்லை என்றால் எம்முடைய பெற்றோர்கள் எப்படி நல்ல வழியில் பயணித்தாலும், எப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தாலும் எம்மை காப்பாற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கூட சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே என்னால் கூட உங்களை பாதுகாக்க முடியாது. அன்பானவர்களே, எமது குடும்பத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம், உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்புவீர்களோ அதை பொறுத்துதான் மறுமையில் வெற்றி இருக்கின்றது. நான் நல்லவனாக இருக்கின்றேன் என்பதன் காரணமாக உங்களுக்கு மறுமையிலே விமோசனம் இருக்கின்றது என்ற கருத்து கிடையாது என்ற உணர்வை நாம் எமது குடும்பத்தவர்களுக்கு உண்டாக்குவது பொறுப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், இருவரும் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் மோசடி செய்தார்கள். அவர்களால் நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனையை நிறுத்த முடியவில்லை. அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நரகத்திலே நுழையக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. நாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா ஏன் இதை சொல்கின்றான் என்றால், யாராலும் தன்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. மார்க்கத்தில் பிளவுகள் உண்டாகும் என்றால், இருவரும் வேறு மார்க்கத்திலே வித்தியாசமாக இருப்பார்கள் என்றால், ஒருவர் நல்லவராக இருக்கின்றார், ஒருவர் மோசமாக இருக்கின்றார் என்றால், குடும்பத்தில் ஒன்றாக இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார் என்று நம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு இரண்டு பெண்களை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுடைய மனைவியை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா பின்த் முஸாஹிம் என்ற இந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். ஆனாலும் அந்த பெண் வாழ்ந்த சூழல் முழுமையாக அல்லாஹ்வை நிராகரித்த, அல்லாஹ்வை மறந்த சூழலில் இந்த பெண் வாழ்ந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். ஃபிர்அவுன் அவர்களை தண்டிக்க நாடினான். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணி துஆ செய்தார்கள், இஸ் قالت رب ابن لي عندك بيتا في الجنة. யா அல்லாஹ், உன்னிடத்தில் சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டி தந்துவிடு என்று துஆ செய்தார்கள். எப்படி அருமையான துஆ என்று பாருங்கள். எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தந்துவிடு என்று கேட்கவில்லை. அவர்கள் கேட்ட துஆ, இந்தக் யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஒரு வீட்டை தந்துவிடு. சொர்க்கத்தை கேட்பதற்கு முன்னால், யா அல்லாஹ், நான் உன்னுடன் இருக்க வேண்டும், உனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், உனக்கு பக்கத்திலே சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தந்துவிடு யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அத்துடன் சேர்த்து துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், ஃபிரௌன் என்னை தண்டிக்க போகின்றான், அவனுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். நாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாத்தான் என்றால், அவர்களை அல்லாஹ் நேரடியாக சொர்க்கத்துக்கு உயர்த்தினான். அவர்கள் சொர்க்கத்துடைய சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு அதனுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஃபிரௌன் அவர்களை அழிப்பதற்கு முன்னால், அவர்களை கொல்லுவதற்கு முன்னால் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்ற கருத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி
சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரண்டாவது ஒரு பெண்ணை உதாரணமாக சொல்லி காட்டியிருக்கின்றார். வமர்யம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்த மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்பானவர்களே, உலகத்திலே ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பெண் தான் மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த பொழுது அவர்களுடைய கூட்டம் இல்லாத பொல்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசினார்கள். அதிலே அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், நிதானமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை நிரபராதியாக்கி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த வரலாறை அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டினார்கள். கமுல மினர் ரிஜாலி கதீர், ஆண்களில் நிறைய பேர்கள் பூர்த்தியை அடைந்திருக்கின்றார்கள், பெர்ஃபெக்ட்டை அடைந்திருக்கின்றார்கள். வலம் யக்முல் மினன் நிசாஇ, பெண்களில் பூர்த்தியை பெர்ஃபெக்ட்டை அடைந்தவர்கள் ஆசியா இம்ராஅத்து ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மர்யம் இப்னத்து இம்ரான், இம்ரானுடைய மகள் மர்யம் அலைஹிஸ்ஸலாம், வஹதீஜா பின்த் குவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் என்று 3 பூர்த்தியை அடைந்த பெண்களை சொல்லி காட்டிவிட்டு தன்னுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். வஃபத்லு ஆயிஷா அலன் நிசா, ஏனைய பெண்களை விட ஆயிஷாவுடைய சிறப்பு என்னவென்றால் கஃபத்தி ஸரீத் அலா ஸாயிரி த்ஆம், ஏனைய சாப்பாடுகளை விட சரீதை போன்று அந்த காலத்திலே மிக பிரபல்யமான டேஸ்டாக இருந்த சாப்பாடு தான் சரீத் என்ற சாப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரீதுக்கு எப்படி சிறப்பு இருக்கின்றதோ இதே போன்றுதான் என்னுடைய மனைவி ஆயிஷாவுடைய சிறப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே உலகத்திலே நமது குடும்பத்தை ஈமானுடன் வாழ வைப்போம், இதில் தான் நமது வெற்றி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் அனைவரையும் நல்லடியாருடைய கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.